அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, 30 முறை சரண்டராகி ட்ரம்பு ரகசிய சேனல்கள் வழியாக ஒரு போர் நிறுத்தத்தை கோரியிருக்கிறார். அதுக்கு தனிப்பட்ட முறையில் இப்பொழுதைய சுப்ரீம் லீடர் முஸ்தபா அலி காமினி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், முர்தபா அலி காமினி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்டறிய விரும்பியிருக்கிறார். முர்தபா அலி காமினி அவர்கள் தெளிவாக ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்று, கம்ப்ளீட்டாக கல்ஃப் கண்ட்ரிஸில் உன்னுடைய வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய தளங்கள் அத்தனையும் க்ளோஸ் பண்ணிட்டு நேர போய் சேர்ந்துடணும். இல்லைன்னா அவை அழியும் வரை நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். அடுத்தது, நாங்கள் எங்களுடைய நெய்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அண்டை நாடுகளோட நல்ல உறவை வைத்துக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் உன் தளம் அங்கே இருந்தால் அது முடியாது. அதனால உன்னுடைய தளங்களை நீ அங்கே இருந்து காலி பண்ணிடணும். அதனால எங்களுடைய வட்டார பிராந்திய ஒற்றுமை வளரும். இல்லைன்னா நீ இருந்தேன்னா வளராது. ஏதாவது ஒரு நாட்டுக்கு பேரில் இன்னொரு நாட்டை தாக்குறது. ஹூத்திஸுக்கும் சவுதிக்கும் அப்படிதானே யுத்தத்தை உருவாக்கி வச்சான், சவுதிக்கு ஆயுதம் விற்கிறதுக்கு. அதே போல அதை அவர் தெளிவாகவே சொல்லியிருக்கார். அதனால நீ இங்கே இருந்தேன்னா, உன்னுடைய பேஸ் இங்கே இருந்தால் நாங்கள் இந்த மக்களோடு நல்ல நிர்வாகம் வைத்துக்கொள்ள முடியாது. அவங்கள கொள்ளை அடிச்சுட்டு இருக்க. அவங்களுக்கு எண்ணெய் வளத்தினுடைய பலம் தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்போ ஒரு ஹார்மோஸ் ஜலசந்தியை நான் க்ளோஸ் பண்ண உடனே என்ன துடிக்கிறது உலகமெல்லாம். ஆனால் இந்த வளங்களை எல்லாம் மொத்தமாக கொள்ளை அடித்து கொண்டு இருந்தாய் நீ சீப்பான ரேட்டுக்கு விற்பியான். அந்த அளவுக்கு இந்த நாடுகள் ஏமாந்து போய் இருந்தன. முதல்ல அங்கிருந்து வெளியே போ. இது இந்த வளைகுடா நாடுகளுக்கே புரியாத விஷயமாக இருந்தாலும் நான் விட போறேன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸுங்கிற அந்த கப்பல் போக்குவரத்து அந்த ஜலசந்தி, ஹார்மோஸ் ஜலசந்தி முற்றாக நாங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அது முற்றாக ஈரானுடைய கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்கும். அது விரும்பினா கப்பல்கள் போகும், இல்லைன்னா அடித்து நொறுங்க அங்கே மூழ்கணும். அடுத்தது, எங்களிடத்திலே ஷஹீதாக்கப்பட்ட ஒரு 2 நாளில் 112 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். 969 பேர் காயப்பட்டு இருக்கிறார்கள். அவங்க அவ்வளோரையுமே மார்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு முஸ்தபா அலி காமினி சொல்லுகிறார். அவர்களுடைய ரத்தத்துக்கு பழிக்கு பழி வாங்காத வரைக்கும் நான் இந்த யுத்தத்தை முடிக்க மாட்டேன். அதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். ஏற்கனவே பெகிஸ்கானும் ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அகர்ச்சி ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. நாங்கள்லாம் டிப்ளமசி, கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், இந்த மாதிரி இதில் எல்லாம் நாங்கள் முதுகலை பட்டம், PhD எல்லாம் வாங்கின ஆட்கள். ஆனால் இப்போ நீங்கள் டிப்ளமசியினுடைய பாதைகளை ஒழித்து விட்டு பேசிக்கொண்டு இருக்கும் போதே அது ஒரு நல்ல நிலையை, நல்ல முடிவை எட்டுகின்ற நேரத்தில் நீங்கள் அடித்து எங்களுடைய சுப்ரீம் லீடரை கொலை செய்ததுனால எங்கள் கையிலிருந்து எல்லாமே போயிட்டு இப்போ இதே போன்ற இந்த மார்க்க அறிஞர்களின் கைகளில் போய்விட்டது. அவர்கள் விட்டு கொடுப்பதாக இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல 2 மேக்சிமம் எதையுமே ஒத்துக்க மாட்டேன், எந்த இதுலையுமே உனக்கு விட்டு தர மாட்டேங்கிற மேக்சிமம். 2வது மேக்சிமம் கண்டினியூட்டி ஆஃப் த வார். எங்களுடைய லட்சியம் நிறைவேறும் வரைக்கும் இந்த யுத்தம் நடைபெறும். அதில் முக்கியமானது கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கு நீ போகணும், வெளியில் கம்ப்ளீட்டாக போயிடணும். இதுக்கு அமெரிக்காவினுடைய மொத்த பொருளாதாரம் விழுந்து போயிடும். ஆனால் அதில் விட்டு கொடுக்கறதாவே அவர் இல்லை. ஏன்னா இந்த கொள்ளை அடிப்பு இல்லைன்னா அங்கெல்லாம் அவ்வளோ சவுதியை விட விலை குறைவா பெட்ரோல் அமெரிக்காவில் விற்றுக்கிட்டு இருக்காது. அதனால பில்லியன் கணக்கில் இவனுக்கு நத்தானுக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது, இஸ்ரேலுக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் மரண அடி கிடைக்கும். அடுத்தது அவர் சொல்லியிருக்காரு, இந்த ரிவெஞ்ச் நடக்கிற வரைக்கும், இந்த பழிக்கு பழி வாங்குறது வரைக்கும் இந்த யுத்தம் தொடரும். அடுத்தது, என்னுடைய நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரிப்பரேஷன்ஸ், இழப்பீடுகளை நீ தர வேண்டும். கொடுப்பானா? இதுக்கு போர் நிறுத்தமே இல்லைன்னு சொல்லதான் இன்டெரக்டான டிக்ளரேஷன். அடுத்தது, என்னுடைய மக்களுக்கு போதுமான அளவுக்கு இழப்பீடுகளை நீ கொடுக்கலன்னா நான் கொடுப்பேன், நான் பின்னாடி உன்னிட்ட வாங்க. ஈரானுக்கு அதில் பல ஹிஸ்ட்ரி உண்டு. நான் ஏற்கனவே பல காணொலிகள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஈரானு அந்த இதில் நிறைய இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் போட்டு இவர்களிடத்தில் நஷ்டஈடு வாங்கி இருக்கிறார்கள். அது ஈரானுக்கே கைவந்த கலை. அந்த நேரத்தில் 4 அமெரிக்கன் சோல்ஜர்ஸை பிடிச்சி வச்சுட்டு பணம் தந்தால் தான் வெளியில் விடுவோம்னு சொன்னால் பணத்தை வாங்கிட்டு தான் வெளியில் விட்டாங்க. அப்போ இது அலியல்ல இப்போ இராணுவ நோக்கர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அப்பாஸ் அகர்ஜி நீ கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து போயிடணும்,
காம்பன்சேஷன் தரணும், இப்படி 2 கண்டிஷனை தான் ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாரு. 1967 பார்டருக்கு நீ திரும்ப போயிடணும், காசா இசாலாம் விட்டு வெளியேறணும்னுங்கிறது தான் அவர் அழுத்தம் கொடுக்குறாரு. ஆனால் முஸ்தபா காமினி வந்து நீ ரொம்ப அழுத்தமாக கொடுக்கறது யுத்தத்தை நாங்கள் நடத்த மாட்டோம், உன்னுடைய பிளட்டு எங்களுடைய ஷஹீதுகளுக்கு பழி வாங்காத வரைக்கும் சொல்லி ப்ளஸ்ஸும் சொல்லார். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, போர் நிறுத்த நிபந்தனைகளில் முஸ்தபா அலி காமினி சொல்வதை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அப்பாஸ் அகர்ஜியோ பகிஷ்கானோ சொல்வதை ஏற்றுக்கொண்டு புண்ணியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இப்போ அவங்கள டம்மி பீஸாக ஒதுக்கி வச்சுக்கிட்டு யுத்தத்தை இவர்கள் தான் நடத்துகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அடுத்தது குவைத் பரிதவிச்சு போய் நிற்குது. என்னடா இவ்வளோ நாள் நம்ம ரகசியமாக இஸ்ரேலுக்கு உதவி செய்த, இஸ்ரேலை காப்பாற்றணும்னு பார்த்தோம், அமெரிக்காவுக்கு தலை வச்சு பார்த்தோம், எல்லாம் குவைத்துக்கு தான் அதிகமான நஷ்டம், பஹ்ரைனுக்கு அதிகமான நஷ்டம். இப்போ லெபனான் தாக்கியதில் இந்த ரோஹோவத்துங்கிற ஒரு இடத்த தாக்கியிருக்கு. இதுதான் முன்னாடி அந்த 12 நாள் யுத்தத்தில் கடைசியாக போர் நிறுத்தம் வந்த பிறகு 1 மணி நேரம் கழிச்சு தானே நாங்கள் போரை நிறுத்தோம்னு சொல்லிட்டு அந்த 12 நாள் யுத்தத்தில் ஈரான் ஒரு இடத்த அடிச்சுது. அது அந்த வைஸ்மேன் இன்ஸ்டிடியூட். அது பல ஆராய்ச்சிகள் மையமாக இருந்தது. அதனுடைய தாக்குதல் அதை தவிடுபொடி ஆக்குறதுனால இந்த வைஸ்மேன் இன்ஸ்டிடியூட்ல நம்ம போட்ட உழைப்புகள் நாசமாயிட்டு, நம்ம பண்ணி வச்ச ஆராய்ச்சிகள்லாம் அழிஞ்சு போச்சு. அது 100 வருடத்துக்கு பின்னால் போயிட்டுன்னு அந்த வைஸ்மேன் இன்ஸ்டிடியூட்டுடைய தலைவர் சொன்னதை நாம் அறிவோம். இப்போ கொஞ்சம் அதை கட்டி எழுப்ப பார்த்துருங்க, நேற்று ஹிஸ்புல்லா அடித்து முடிச்சிடுது. ஆகவே இந்த யுத்தம் ஓரளவுக்கு இஸ்ரேலை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். ஒருவேளை யார் லாப்பிட் அப்போவே சொல்லிட்டு இருக்காரு, நீ இந்த ஆக்கிரமிப்பு காசால அனாவசியம், நீ உன்னுடைய தோல்விகளை அக்டோபர் 7, 2023 உன்னுடைய தோல்விகளை உன்னுடைய தவறுகளையும் மறைப்பதற்காக இந்த யுத்தத்தை நடத்த வேண்டான்னு அவர் தான் இப்போ இஸ்ரேலில் இந்த பொறுப்புகளை எடுத்திருக்கிறார் என்ற செய்தி, ஊர்ஜிதம் செய்யாத செய்தி, அதையும் சொல்கிறேன், செய்தி உலா கொண்டு இருக்கிறது. அவர் ஒருவேளை ஈரான் அடியை நிறுத்தினா அதுக்கு பிறகு இந்த ஆக்குப்பைடு லேண்டில் இருந்து போயிடுவாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். ஜெருசலத்தை சுற்றி இருந்த இதில் ஈரான் அடிச்சிட்டு இருக்குன்னு சொன்னேன். இப்போ இவங்களுடைய 8000 குடியிருப்பு இருக்கு பாருங்க, வந்தேரிகள். இந்த செட்டிலைஸ் அட்டாக்குன்னு நம்ம பார்க்குறோமே, வந்தேரிகளின் தாக்குதல் அந்த குடியிருப்புகளையும் ஈரான் தாக்க தொடங்கி விட்டது. செட்டிலைஸ்லாம் அம்மா அப்பான்னு அலறி துடித்து கொண்டு ஓடுகிறார்கள். இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாழ்கிற தவானால்